ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜகணேஷ். நான் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, லைட் அண்ட் ஹீட்டோட ஒரு விளையாட்டு. தட்ஸ் நத்திங் பட் மிராஜ். இப்போது நீங்கள் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி நம்மளால் டெசர்ட்ஸில் தண்ணியை பார்க்க முடியுமா? அப்படி இல்லைன்னா நமக்கு அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட், நம்ம இப்போ ஒரு ஹாட்டான ரோட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அங்கே தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கிட்ட போய் பார்த்தா நமக்கு அங்கே தண்ணியே இல்லை. அது எப்படின்னு தெரியுமா? இதெல்லாம் எதனால் ஆகுதுன்னா மிராஜ்னால தான் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிராஜ்னா என்னது? லைட் அண்ட் ஹீட்டோட ஒரு விளையாட்டு. ஸோ அதனால நம்ம இப்போ லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த லைட்டால் தான் நம்மளால இந்த அழகான உலகத்தையே பார்க்க முடியுது. இப்போ சோர்ஸ் ஆஃப் லைட்ல வந்து லைட்டு ஆப்ஜெக்ட் மேலே படுது. அந்த ஆப்ஜெக்ட் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் நம்மளால அந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியுது. அப்போ இங்கே சோர்ஸ் ஆஃப் லைட்னா என்னது? நமக்கு நேச்சுரல் சோர்சஸ், அதாவது இந்த சன், ஸ்டார்ஸ், ஃபயர்ஃப்ளை இதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ், அதாவது இந்த கேண்டில்ஸ், லேம்ப்ஸ், பல்ப் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட். இப்போ நம்ம சோர்ஸ் ஆஃப் லைட்னா என்னென்னு பார்த்தோம். எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் லைட் அதுக்கு மேலே படும் போது ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுமா? பண்ணாது. அதனால நமக்கு மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. என்னன்னா டிரான்ஸ்பெரண்ட் ஆப்ஜெக்ட், டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ்னு மொத்தம் நமக்கு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பெரண்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்பெரண்ட் ஆப்ஜெக்ட்னா இப்போ நீங்கள் இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சரில் நமக்கு அந்த கிளாஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஐஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா டிரான்ஸ்பெரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைட் அதுக்குள்ளே போகிறதுக்கு ஃபுல்லாக அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்னா இப்போ இந்த கிளாஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஐஸ் நம்மளுக்கு அவ்வளோ கிளியராக தெரியல, அதோட அவுட்லைன் மட்டும் தான் தெரியுது. ஏன்னா டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட் லைட் அதுக்குள்ளே போகிறதுக்கு பார்ஷலாக தான் அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த கிளாஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஐஸ் நமக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் லைட் அதுக்குள்ளே கொஞ்சம் கூட எடுத்துக்காது. அதுக்கு பதில் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால நம்ம இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பற்றி பார்க்கலாம். இப்போ சோர்ஸ் ஆஃப் லைட்ல இந்த வர லைட்டு ஆப்ஜெக்ட் மேலே படுது. அந்த லைட் ரேவை நம்ம இன்சிடென்ட் ரேவ்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் ரேவை நம்ம ரிஃப்ளெக்டட் ரேன்னு சொல்லுவோம். இப்போ பிளேன் ஆஃப் இன்சிடென்ஸில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுற லைனை வந்து நம்ம நார்மல் லைனுன்னு சொல்லுவோம். இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா பவுன்சிங் பேக் ஆஃப் லைட்டை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல் லைனுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மல் லைனுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். நமக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி லைட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி லைட் அதுக்குள்ளே எடுத்துக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ நீங்கள் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை நமக்கு பென்சில் பெண்ட் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே ரியலாகவே பென்சில் பெண்டாக இருக்கா? கிடையாது. அங்கே நமக்கு லைட்டு தான் பெண்ட் ஆயிருக்கு. லைட் எப்படி பெண்ட் ஆகுது? நமக்கு மொத்தம் 3 மீடியம்ஸ் இருக்குது. என்னென்னா சாலிட், லிக்விட், கேஸ்னு மொத்தம் நமக்கு 3 மீடியம்ஸ் இருக்குது. லைட்டு வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு ட்ராவல் ஆகும்போது லைட்டே பெண்ட் ஆகும். அப்போது பெண்டிங் ஆஃப் லைட் தான் அது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஆனால் இந்த மீடியம்ஸுமே லைட் எப்படி பெண்ட் ஆகுது? ஸோ இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நமக்கு ஏர் அண்ட் வாட்டர்னு மட்டும் 2 மீடியம்ஸ் இருக்குது. வாட்டர் வந்து டென்சர் மீடியம், ஸோ இதுக்கு ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஏர் வந்து ரேரர் மீடியம், ஸோ இதுக்கு லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். இப்போது லைட் ரே வந்து ரேரர்லேருந்து டென்சர் மீடியம்க்கு ட்ராவல் ஆகும்போது நம்மளோட ரிஃப்ராக்டட் ரே நார்மல் லைனுக்கு கிட்டக்க ட்ராவல் ஆகும். அதுவே டென்சர்லேருந்து ரேரர் மீடியம்க்கு ட்ராவல் ஆகும்போது நம்மளோட ரிஃப்ராக்டட் ரே நார்மல் லைனுக்கு தள்ளி போய் ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, லைட் ரே வந்து டென்சர்லேருந்து ரேரர் மீடியம்க்கு ட்ராவல் ஆகுது. அப்போ லைட் ரே என்ன ஆகும்? ரிஃப்ராக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ராக்ட் ஆகும்? நார்மல் லைனுக்கு தள்ளி போய் ரிஃப்ராக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்னோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது அட் சம் பாயிண்ட் என்னோட ரிஃப்ராக்டட் ரே 2 மீடியமே ஸ்பிட் பண்ணுறேன். அந்த இன்டர்ஃபேஸ் தான் மீட் ஆகும். அப்போ எனக்கு 90 டிகிரி ஆங்கிள் கிடைக்குமா? ஸோ அப்போது நான் என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு சொல்லுவேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை விட இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இவ்வளோ நேரம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்த லைட் ரே இப்போ சேம் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனாக மாறிடும். இதுக்கு பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இப்போது இதே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அட்மாஸ்பியரில் நடக்கணும்னா நமக்கு ஏரில் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் வேணும். எப்படி? டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னால. இப்போது டியூரிங் ஹாட் டேஸில் நம்மளுக்கு எர்த் சர்ஃபேஸ் கிட்ட இருக்கிற ஏர் வந்து வார்ம் ஏராகவும் அதுக்கு மேலே இருக்கிற ஏர் வந்து கோல்ட் ஏராகவும் இருக்கும்.
வார்ம் ஏருக்கு வந்து லோ ஆப்டிக்கல் டென்சிட்டி இருக்கும், கூலர் ஏருக்கு ஹை ஆப்டிக்கல் டென்சிட்டி இருக்கும். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆப்ஜெக்ட் வந்து கூலர் ஏரில் இருக்குது. ஸோ நம்ம கூலர் ஏரை டென்சர் மீடியம்னும் வார்ம் ஏரை ரேரர் மீடியம்னு சொல்லுவோம். இப்போ டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம்க்கு லைட் ரே ட்ராவல் ஆகும்போது லைட் ரே என்ன ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகுமா? ஸோ நார்மல் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டென்சிட்டி ட்ராப் ஆகுறதுனால நம்மளோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நம்மளோட லைட் ரே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ராக்ட் ஆகிட்டே வருது. இப்போது நம்மளோட ரிஃப்ராக்டர் ரே ரிஃப்ராக்ட் ஆகிட்டே வரதுனால அட் சம் பாயிண்ட் இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை மீட் பண்ணுது. ஸோ நம்மளோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவ்வளோ நம்மளோட லைட் ரே சேம் இடத்துக்கு போயிட்டு ரிஃப்ளெக்ஷனாக மாறுது. அப்போது நம்ம இந்த ஆப்ஜெக்டை டாப்பில் இருக்கிற ஆப்ஜெக்டை பாட்டமில் இன்வெர்டடாக பார்ப்போம். இதே மாதிரி தான் நமக்கு டெசர்ட்ஸ்லையுமே நடக்கும். டெசர்ட்ஸில் எர்த் சர்ஃபேஸ் கிட்ட இருக்கிற ஏர் வந்து ஹாட்டாகவும் அதுக்கு மேலே இருக்கிற ஏர் வந்து கூலாகவும் இருக்கும். ஹாட் ஏர் ரேரர் மீடியமாகவும் கூலர் டென்சர் மீடியமாகவும் இருக்கும். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம டெசர்ட்ஸில் ஒரு தூரமாக ஒரு ட்ரீ தெரியுது. அப்போது அந்த ட்ரீலேருந்து வர லைட்டு டென்சர்லேருந்து ரேரர் மீடியம்க்கு ட்ராவல் ஆகுதா? ஸோ நமக்கு அப்போ என்ன ஆகும், லைட் ரே வந்து நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டென்சிட்டி ட்ராப் ஆகிறதுனால நம்மளோட லைட் ரே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட லைட் ரே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வருது. அட் சம் பாயிண்ட் இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை மீட் பண்ணி நம்மளோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இது சேம் இடத்துக்கு போயிட்டு ரிஃப்ளெக்ஷனாக மாறுது. அப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை கீழே இன்வெர்டடாக பார்ப்போம். இப்போது நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை இன்வெர்டடாக பார்க்குறோன்னா நமக்கு அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், அங்கே வாட்டர் இருக்குது, அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்வெர்டடாக தெரியும் நம்ம நினச்சிப்போமா? ஸோ அதே மாதிரி தான் டெசர்ட்ஸுமே நமக்கு நடக்கும். அங்கே வாட்டர் இருக்குது, அதனால தான் அந்த ட்ரீ வந்து நமக்கு இன்வெர்டடாக தெரியும். நம்ம மைண்ட் வந்து ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணிக்கும். ஆனால் நம்ம கிட்ட போய் பார்த்தா அங்கே நமக்கு வாட்டர் இருக்காது, நமக்கு அங்கே ட்ரீயும் நார்மலாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஹாட் ரீஜன்ஸில் நடக்கிற மிராஜ் வந்து நம்ம இன்ஃப்ராரெட் மிராஜ்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மிராஜ் வந்து ஹாட் ரீஜன்ஸில் மட்டுமா நடக்கும்? கிடையாது. இந்த மிராஜ் வந்து கூல் ரீஜன்ஸில் நடக்கும். அப்போது நமக்கு கோல்டர் ரீஜன்ஸில் எர்த் சர்ஃபேஸ் கிட்ட இருக்கிற ஏர் வந்து கோல்டாகவும் அதுக்கு மேலே இருக்கிற ஏர் வந்து ஹாட்டாகவும் இருக்கும். இப்போது கூலர் ஏர் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ஷனை நம்ம டாப்பில் இன்வெர்டடாக பார்ப்போம். இதுக்கு பேர் சூப்பீரியர் மிராஜ். இப்போது இந்த மிராஜுங்கிறது வெறும் ஆப்டிக்கல் விஷயம் மட்டும் கிடையாது, இது நிறைய சயின்டிஃபிக் ஃபினாமினன்ஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. லைக் சயின்டிஃபிக் அண்ட் லெபார்டரி அப்ளிகேஷன்ஸ், அட்மாஸ்பரிக் ஆப்டிக்ஸ் அண்ட் மெட்ரலாஜி, ஃபோட்டோ தெர்மல் மிராஜ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் நம்மளுக்கு மிராஜ் யூஸ் ஆகுது. இப்போது மிராஜ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் எப்படி நம்மளுக்கு மிராஜ் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போது சயின்டிஸ்ட் ஏதாச்சும் ஒரு டைனி பார்ட்டிக்கலில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மிராஜ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த டைனி பார்ட்டிக்கல் மேலே சயின்டிஸ்ட் வந்து லேசர் லைட் போடுவாங்க. அப்போது நமக்கு அந்த டைனி பார்ட்டிக்கல் கிட்ட இருக்கிற ஏர் வந்து ஹீட் ஆகும். சரௌண்டிங் ஏரை விட இந்த ஏர் வந்து ஹீட் ஆகும். அப்போ நமக்கு டெசர்ட்ஸில் இருக்கிற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கிற ஏர் வந்து கிடச்சிருமா? ஸோ அப்போ நமக்கு லைட் ரே என்ன ஆகும், பெண்ட் ஆகுமா? ஸோ சயின்டிஸ்ட் வந்து லைட் ரே எவ்வளோ பெண்ட் ஆகிறத வச்சு அந்த டைனி பார்ட்டிக்கலில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிப்பாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம அதை டச் பண்ணாமல் அண்ட் அதை டேமேஜ் பண்ணாமலே நம்மளால அதோட ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போது நான் முடியதான் என்ன சொல்கிறேன்னா, மிராஜுங்கிறது வந்து ஏரில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கிற ஏர் லேயர்ஸில் லைட் பெண்ட் ஆகும்போது ஹேப்பன் ஆகும். இந்த எஃபெக்டால் தான் சயின்டிஸ்ட் வந்து லைட் எப்படி சேஞ்சிங் மீடியம்ஸில் ட்ராவல் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஈவன் மெட்ரலாஜிஸ்ட் கூட இந்த மிராஜ்னால தான் அட்மாஸ்பியரில் என்னென்ன சேஞ்ச் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ டு கன்க்ளூட் நான் என்ன சொல்கிறேன்னா, மிராஜுங்கிற வெறும் ஆப்டிக்கல் விஷயம் மட்டும் கிடையாது, இது நிறைய சயின்டிஃபிக் ஃபினாமினன்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை வெறும் ஆப்டிக்கல் விஷயம் மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ இவ்வளோ நாளாக நான் இந்த ஐஐடியில் இருந்தபோது எனக்கு மொத்தம் 2 மென்டார்ஸ் இருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் என்னோட ஐஐடி ஜேர்னி வந்து ஒரு அழகாக மாற்றினாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் மென்டார் நேம் வந்து மஹிமா, என்னோட செகண்ட் மென்டார் நேம் வந்து முஜிப். இவங்க 2 பேர் தான் என்னோட மென்டார்ஸ். இவங்க 2 பேர் தான் என்னோட டாபிக் எனக்கு அவ்வளோ புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஒரு விஷயத்தையும் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இவங்க ரெண்டு பேர் கூட இந்த மூமெண்ட் வந்து என்னோட லைஃப்பில் எனக்கு ப்ரெஷியஸ் மூமெண்ட்டாகவே இருக்கும். மெமரிஸ் ஆர் நாட் ஜஸ்ட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவங்க 2 பேருக்கு இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே லைஃப் லாங் எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இவங்க ரெண்டு பேர் கூட நான் அவ்வளோ ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கவும் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ.